தமிழ்நாடு வந்து தொழில் மாநிலம் தான். இப்போ இல்லை, ஆரம்ப காலத்தில் ஏதோ திடீர்னு இப்போ நம்ம பெருசாக பூமான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும், ஹிஸ்டாரிக்கலாக கவனித்து பார்த்தா தொழில் ரீதியாக நம்ம எல்லா காலகட்டத்திலுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கோம். அப்படி பார்க்குறப்ப 100 ஆண்டுகள் கம்பெனி, 50 ஆண்டுகள், 70 ஆண்டுகள் கோலோச்சி நிறுவனங்கள் பல 90க்கு பிறகு ஒரு சரிவை சந்திச்சு. டியூ டு குளோபலைசேஷன், டெக்னாலஜி, நியூ கைண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸோடைய சைக்காலஜி, இப்படி புதிய புதிய பல விஷயங்கள் உள்ளே வந்துச்சு. அப்படி விழுந்து சரிந்த நிறுவனங்கள் மீண்டு எழுந்தாலே தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால கேட்குறேன், ரீபில்டிங் ஓல்ட் கம்பெனிஸ்க்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா? ஒரு கம்பெனி நீங்கள் வந்து புதுசாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணும்போது ஒரு 50 வருஷம் 100 வருஷம் அவங்க அனுபவ ரீதியில் கிரியேட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்மையோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரையோ நீங்கள் ஓவர் நைட்டில் வந்து பண்ணிட முடியாது. ஒரு கொத்தாரி எம்ப்ளாயி கிட்ட ஒரு வேலை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவன் 40 வருஷம் அதே பண்ணியிருக்கான். அவன் அதில் டாக்டராக இருப்பான். நீங்கள் புதுசாக ஒருத்தவங்களை ட்ரெயின் பண்ணி எவ்வளோ படித்தவங்களை கொண்டு வந்து ஐஏஎம் ஐஐடியில் கொண்டு வந்தாலும் அவனோட ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ண முடியாது. இந்த கம்பெனிங்க வந்து ரீபில்ட் பண்ணுறதுன்றதை விட அவங்கள்ட்ட இருக்கிற அசட்ஸு, இப்போ சொத்துன்னு சொல்கிறது நான் வந்து இடம் பொருள் அது மட்டும் கிடையாது. அந்த ஒவ்வொரு எம்ப்ளாயும் அந்த கம்பெனியோட அசட்டு. அது மாதிரி எல்லா கம்பெனிக்குமே இருக்குது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதை எடுத்து கொண்டு வரணும். அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் வந்து இதை கைவிட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த கம்பெனிஸ் வந்து மாடர்னைஸ் ஆகாதனால ஃபால் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அப்பா பெருசாக கொண்டு போனார், நம்ம எப்படி கொண்டு போகிறது? பொறுப்பு எடுக்கும்போது நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இந்த ஜெனரேஷன் கேப்பில் இந்த சீனியர்ஸை கூட அனவலிச்சு கொண்டு போகணும், ரொம்ப முக்கியம். அந்த பழைய எம்ப்ளாயீஸு புதுசாக வந்துட்டோன்னே ஏன் டீமு அது பழைய டீம்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு எம்ப்ளாயும் அவங்களோட ஃபேமிலியாக எடுக்கணும்.